வணக்கம் மை டியர் மாஸ்டர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ். அனைவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரமிட் பிரமிட் ஆனா பானா சதி தியானத்தை நமக்கு தந்த பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும் ஆன்மீக டேப்லெட்ஸ் தந்த டாக்டர் கோபாலகிருஷ்ணன் எம்பிபிஎஸ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு தந்த நமது அனிருத் மாஸ்டர் அவர்களுக்கும் பிஎம்சி தியானம் வேலூர் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு பரிபூர்ண ஆரோக்கியத்திற்கு 12 டேப்லெட்ஸ். அதில் 7வது சிறந்த ஆன்மீக புத்தகங்களை படிப்பது. இந்த புத்தகம் படிப்பது நமக்கு இந்த ஆன்மீகத்துக்கு புத்தகம் படிக்கிறது நம்மளுக்கு முக்கியமானது. இதை பற்றி சுவாத்தியாயம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்ப்போம். சிறிது காலமாக நாம் தியானம் செய்து பெற்ற அந்த பலன்களை, அந்த தியானத்தை ஜன்ம ஜன்மமாக செய்து இந்த ஜன்மத்தில் அந்த அனுபவ சாரத்தை புத்தகங்களாக பிரசுரித்த சாஸ்திரிய வித்தகர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த புத்தகம் எழுதுறாங்க இல்லையா, அவங்க திடீர்னு புத்தகத்தை எழுத முடியாது. அவங்க பல ஜென்மங்கள் எடுத்து அந்த போன இதுல கூட இருந்திருக்கலாம் அந்த புத்தக ஞானம். அதை இப்ப பூர்த்தி பண்றதுக்காக இப்ப அந்த புத்தகங்கள்லாம் எழுதுறாங்கனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை சரிதை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. ஆனா நம்ம படிக்கிறது ஒரு 10 நாள் இல்லை ஒரு எடுத்து ஒரு விடாமுயற்சியோட எடுத்து படிச்சோம்னாக்கா ஒரு மாசத்துல கூட அவருடைய வரலாறு படிச்சுக்கலாம். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதின பைபிள், நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் எழுதிய கீதை, பகவத்கீதை, அதே மாதிரி நம்ம யோகி பரமஹம்சர், யோகானந்தா பரமஹம்சர் அவருடைய பெரிய புக்கு, அதை படிக்கணும்னாக்கா எவ்வளோ நாள் அதை எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ நாள் ஆயிருக்கும் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு மாசத்துல படிச்சிடறோம். இதே மாதிரி இத்தனை பேர்தான் நம்ம படிச்சிடுறோம். பைபிளும் படிக்கிறோம், நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், யோகானந்தா, இன்னும் எவ்வளோ பேருது அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படின்னாக்கா அவ்வளோ அனுபவம், அவங்க எவ்வளோ அனுபவம் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாங்கனாக்கா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட்டாதான் அந்த புத்தகத்தை எழுதி அதை வெளியிடுவாங்க. இப்போ நம்ம வாணியம்பாடி அந்த தியான யஜ்ஞத்துல கலந்துக்கிட்டு போனோம். அப்போ அந்த புத்தகங்களும் வெளியிட்டாங்க. ஒரு புத்தகம் அவங்க வெளியிடுறதுக்கு பட்ட கஷ்டம் எவ்வளோ, அதை தமிழாக்கம் பண்றது, அதை எழுத்து திருத்தம்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி அவங்க கஷ்டப்படணும். ஆனால் நம்ம எவ்வளோ நல்ல ஒரு 4-5 நாள்ல ஒரு மாசத்துல கூட அதை படிச்சு முடிச்சிடும். அந்த அதுல எவ்வளவு கருத்துக்கள் இருக்குது, அதை எப்படிலாம் அவங்க எழுதுனாங்க, அதை ஊன்றி படிக்கும்போது அதோடைய அருமை தெரியும். அப்போ நம்ம ஞானத்தை எவ்வளவோ பெறலாம். இவ்வளோ பேருடைய ஞானத்தை நம்ம அந்த புத்தகம் படிப்பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பத்ரிஜி மகரிஷி 1,00,000 புக்கு படிச்சாங்க. 1,00,000 அப்படின்னாக்கா அவங்க எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பாங்க. அந்த 1,00,000 புக்குக்கு எவ்வளோ பேர் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ அனுபவப்பட்டு அந்த புத்தகங்களை எழுதியிருப்பாங்க. அதை படிச்சு அந்த ஞானத்தை நம்மளுக்கு இதுதான் ஆனா சரி, இந்த ஒரு இதுல மூச்சு தான் உனக்கு குரு, கடவுள் நீ தான், இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டு நம்ம பத்ரிஜி அவருக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்கனாக்கா அவருக்கு நம்ம எவ்வளவோ நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால அந்த புத்தகம் படிப்பு இதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த வித்தகர்கள் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியின் எல்லா பிரசுரங்கள் மற்றும் அநேக ஆன்மீக வித்தகர்கள். அந்த புத்தகம் எழுதினவங்க யோகி வேமண்ணா, அன்னமையா, ஆதி சங்கரர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஜீசஸ் கிரைஸ்ட், பரமஹம்ச யோகானந்தா மற்றும் அநேக மேல்நாட்டு ஆசிரியர்களான ரிச்சர்ட் பர்க், ஓஷோ, லாப்சங், லாம்பா, சேத், லிங்கா குட்மேன் ஆகியோர் எழுதின முதன்மையான புக்குங்க. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு சிறந்த புத்தகங்கள். நம்ம படிக்க வேண்டிய, நம்மளுக்காக சிபாரிசு பண்ண புத்தகங்க இதெல்லாம். நம்ம புக்கு படிச்சோம்னாக்கா அவ்வளோ ஞானத்தை நம்ம பெறலாம். அதை எப்படி படிக்கிறது என்னதான் அந்த தலைப்பு, இதை பார்ப்போம். இவற்றின் பட்டியலை தியான ஆரோக்கிய கேந்திரங்கள் அந்தந்த இடத்துக்கு போனோம்னாக்கா அந்த புக்குங்கெல்லாம் கிடைக்கும். அந்த புக்ஸு அதுக்கப்புறம் சீனியர் மாஸ்டர் அவங்ககிட்டயும் கேட்டு
இந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கலாம். இப்பெல்லாம் ஆன்லைன்லயும் வந்துடுது. அந்த புக்கு பேர் போட்டா வந்துடுது. பிடிஎஃப் எடுத்து கூட படிக்கலாம். முதலில் தியானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தோமோ அதே போல் இப்பொழுது நேரம் கிடைக்க போதெல்லாம் நம்ம தியானம் பண்ணோம், அது கத்துக்கணும். இப்ப என்ன பண்ணோம், அடுத்தது புத்தகம் படிக்கிறது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தகம் வந்து எப்படி நம்ம தியானத்துக்கு முக்கியமா இருக்கும், அது மாதிரி இந்த புத்தகத்தும் நம்ம படிக்கணும். அப்போ அந்த நம்மளுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு 10 பக்கமாவது படிக்கணும்னு போட்டிருக்காங்க. 10 பக்கம். இந்த புத்தகங்களில் 10 பக்கங்களிலும் படிக்க வேண்டும். எங்கு வெளியில் சென்றாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்வதை வழக்கமாக்கணும். நம்ம வெளியே போகும்போதெல்லாம் நம்ம ஆன்மீக புக்கு, சிறந்த புக்குன்னு தேர்ந்தெடுத்த புக்குங்க நம்ம கையில வச்சு என்ன பண்ணோம். அப்புறம் இந்த போன் இல்லாத காலத்துல அப்போ புக்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. பஸ்ல போனா படிச்சுன்னு போவாங்க. அது மாதிரி ட்ரெயின் எதுமோ அவங்க டைம் பாஸ் பண்ணுறது, அந்த புத்தகம் படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. நம்ம ஆன்மீக புக்கு படிக்கணும்னாக்கா இதில் இருக்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது. புத்தகம் கைகளுக்கு ஒரு அணிகலன் என்ற பழமொழியை மெய்யாக்க வேண்டும். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதை படித்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்துட்டோம்னாக்கா அது ஆரம்பத்தில் 1வது பேஜ் ஆரம்பிச்சாங்கனாக்கா கடைசி பேஜ் வரைக்கும் அந்த புத்தகத்தை படிச்சு தான் அந்த புக்கு முடிச்சுட்டு வேற இன்னொரு புக்கு எடுக்கணும். நம்ம 4 புக்கு எடுத்தோம்னாக்கா அதனுடைய இது வந்து அது ஃபர்ஸ்ட் புக்கை படிக்க முடியாது. அதனால அந்த புத்தகத்தை எடுத்தோம்னாக்கா முன்னுரையை முதல்ல படிக்கணும். அப்புறம் அவங்களுடைய அனுபவத்திலெல்லாம் படிக்கணும். அந்த புக்கினுடைய சுருக்கம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னாக்கா படிக்கிறதுக்கு அதனுடைய கதையினுடைய இது அந்த புக்கினுடைய என்ன இருக்குதுன்னு முன்னுரைன்னு இருப்பாங்க. அதை படிச்சுட்டு முன்ன அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா சென்ட்ரல் கடைசி பக்கத்துல நம்ம பார்க்கக்கூடாது. அதனுடைய இது போயிடும். அதனால வந்து ஆரம்பத்துல இருந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புத்தகம் கைகளுக்கு இது ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தாலும் அதை படித்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கணும். அவற்றுக்குள் நன்கு புரிந்து கொண்ட பகுதிகள், இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டோம். முக்கியமான பகுதியை நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். இல்லைன்னா படிச்சுட்டு அப்போ மறந்துடாது. அதுக்காக தான் அந்த புத்தகம் வந்து வாசிக்க பழக்கம் இருந்தாக்கா அதை நம்ம முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணிட்டு அது ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதிட்டு 4 வாரம் 2 வாரமோ இல்லை 4 வாரக்குமோ ஒரு முறை மறக்காமல் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நாம் படித்து முடித்த பிறகே அடுத்தவருக்கு அதை கொடுத்து உதவ வேண்டும். நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், முக்கியமான குறிப்பெல்லாம் ஒரு நோட்ல எழுதிக்கணும். அது மாதிரி நம்ம படிக்கிற ஆன்மீக புக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு அந்த நம்ம படிச்ச புக்குக்கு வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவணும். அந்த புக்கு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால மற்றவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அந்த புத்தகத்தை கொடுத்து உதவணும். அது நான் படித்த பிறகு இந்த விஷயத்திற்கு சற்றே ஆன்மீக சுயநலம் இருக்க வேண்டும். சுவாத்தியாயனாக்கா சுய அலசல், அதுவும் தன்னை போன்று தியானம் பழகிய நம்மளை போல தியானம் பழகிய மற்ற தியானிகளுடன் அவர்களது சங்கத்தோடு செய்யப்பட வேண்டும். சுய பரிசோதனை, இந்த சுய பரிசோதனை இருக்கணும். அல்லது தன்னை அறிதல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த தியானத்துக்கு நம்ம வரோம். ரொம்ப சிறப்பா தன்னை அறிதல் பல படிகளை கடந்து சிறந்த தியானிகளால் எழுதப்பட்ட நல்ல பல நூல்களை தேடி பிடித்து ஆழ்ந்து வாசித்து அறிவை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு எழுதியிருக்காங்க பாருங்க. சிறந்த தியானங்கள் எழுதப்பட்ட நல்ல பல நூல்களை தேடி பிடித்து ஆழ்ந்து வாசித்து அறிவை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெறணும்னாக்கா இது புக்ஸுங்க நிறைய படிக்கணும், அதன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதையும் பகுத்து உணரும் அறிவு பெற வேண்டும். எதையும் படித்து உணர அறிவு வேண்டும். நல்ல நூல்கள் வாசிக்கும் போது நமது ஆன்மீக அறிவு செழுமை அடையும். நம்ம ஆன்மீக அறிவு செயல் அடையும். ஒரே தத்துவத்தையோ ஒரே ஆசானையோ தொடர்ந்து கடைபிடிக்கல் ஆகாது. ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நான் கடவுள், நான் ஆன்மா, வெறும் பௌதிக இந்த உடல் இல்லை. இந்த உடல் இப்ப போட்டுக்கிற சட்டை தான். அடுத்தது இன்னொரு சட்டை நம்ம போட்டா அப்ப அந்த ஆன்மான்றது நம்ம இந்த உடம்பு இல்லை, இதுல இருக்கிற ஆன்மா தான்.
அது கடவுள் என்ற குறைந்த அளவு தத்துவங்களையாவது கொண்ட புத்தகங்களை படிக்கணும். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கணும். உண்மையான ஆன்மீகத்தில் நுழைய முடியும். ஆன்மீக புத்தகங்களில் கூட இவ்வாறு ஆன்மீக கருத்துக்கள் விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அவன் செயல், எல்லாம் குரு கடாட்சம், நமது கையில் ஒன்றும் இல்லை என்ற போக்கில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நாம் மற்றவரை சார்ந்தே இருக்கும். அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிச்சா மற்றவங்க சார்ந்துதான் இருக்கும். தத்துவங்களையும் அதிகரிக்குமே ஒழிய உண்மையான ஆன்மீகத்துக்கு வழிகாட்டாது. என் பிரச்சனைகளை நானே உருவாக்கி கொண்டேன். என் பிரச்சனை எனக்கு வர்றதெல்லாம் யாராலனாக்கா நான் தான், மற்றவங்களால கிடையாது. பிரச்சனை என்னால உருவாக்கப்பட்டது. இதற்கு நானே பொறுப்பாளி. என்னுள் இருக்கும் இறை சக்தியை எழுப்பி என் பிரச்சனைகளை நானே தீர்த்துக் கொள்ளுவேன். என்கிட்ட இருக்கிற இறை சக்தியை எழுப்பி நானே இந்த பிரச்சனை தீர்த்துக்கிறேன். என்னால வந்த பிரச்சனை நானே தீர்த்துக்கிறேன். எல்லாரும் மற்றவங்க மேலதான் பழி போடுவாங்க. கால் தடிக்கு விழுந்துட்டோம்னாக்கா கல் என்னை இடிச்சிச்சுப்பா, ஆனா இடிச்சது இவர் தான். இந்த மாதிரி சொல்லணும்னு எவ்வளவோ இருக்கும். அதனால மற்றவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில அதே மாதிரிதான் நம்மளால பல பிரச்சனைகள் வரும். அது நம்ம தான் தீர்த்துக்கணும். அதுக்கு என்னுள் இருக்க இறை சக்தியை எழுப்பி என் பிரச்சனைகளை நானே தீர்த்து கொள்ளுவேன் என்ற பாவனையில் சேர்ந்திருக்கிறது என்பதே உண்மையான ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுவாத்தியாயம் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக சூத்திரம். இதன் மூலமே அளவு கடந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. எனவே ஆறாவது சரீரமான விஸ்வமய கோஷத்தை முழுமையாக ஊக்குவிக்க செயல்பட வாய்ப்பு உண்டு. மாஸ்டர், இன்னும் டைம் இருக்கா? முடிஞ்சுதுங்களா சார்? இன்னும் 15 நிமிஷம் இருக்கு சார். படிக்கலாங்களா? படிங்க சார். சரி மாஸ்டர். அதாவது சோல் ஷேனிங் சொல்ற இதே இதுதான். இந்த புக்கு படிக்கிறதுல தியானம் மணிக்கணக்காக பயிற்சி செய்த பின் சுவாத்தியாயம் ஆரம்பமாகிறது. அந்த நிலையில் அநேக புத்தகங்களை படிப்போம். நம்ம தியானம் படிக்கிறது தான் இது, தியானம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு அதிலே இருந்துடக்கூடாது. அதை செய்த பிறகு சுவாத்தியாயம் பண்ணணும். நல்ல புக்குங்களெல்லாம் படிக்கணும். அந்த நிலையில் புத்தகங்களை படிப்போம். தியானத்தில், கனவுகளில், தினசரி வாழ்வில் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் வந்தால் நம் வாழ்வில் சுவாத்தியாயம் டேப்லெட்ஸ் ஆரம்பம் ஆயிற்று. அதான் நம்மளுக்கு மாத்திரையாவது. அதாவது நம்மளுக்கு இந்த புக்கு படிக்கிறதுனால கனவுகள், தினசரி வாழ்வில் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் அதை எப்படின்னா அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஏதேனும் ஆன்மீக சாஸ்திர வித்தகர்கள் நமக்கு எதிர்பட்டால், சந்திக்க நேர்ந்தால், அவர்கள் ரட்சித்த ஆன்மீக புத்தகங்களை கேட்டறிந்து படித்து புரிந்து கொண்டு தினசரி வாழ்க்கையில் நம் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். இந்த இவங்க புத்தகம் எழுதுறாங்க இல்லையா, அந்த சாஸ்திர வித்தகர்கள், அவங்க கிட்ட நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்க கிட்ட அறிவு பெற்று அவங்க எழுதின புக்குங்க, அவங்க சிபாரிசு செய்கிற புக்குங்க அவங்க கிட்ட வாங்கி அதை நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதனில் நமக்கு மனதிற்கு மிகவும் பிடித்த அம்சத்தை பொறுத்து நமது வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொண்டு அந்த பாதையில் நாம் பயணத்தை துவங்க தொடர வேண்டும். அந்த புக்கம் படிக்கிறதுக்கு அந்த இவ்வளோ இதுவும் சொல்றாங்க. மனதிற்கவும் மிகவும் பிடித்த அம்சத்தை பொறுத்து நமது வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணத்தை துவங்க வேண்டும். புத்தகங்களை மட்டுமே படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அவரது வயதிற்கேற்ற தியானத்தை இணைத்தால் வாழ்க்கை லட்சியத்தை முழுமையாக விரைவாக அனுபவத்தில் கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. நல்ல வாழ்க்கை கிடையாது. அந்த தியானம் பண்ற மாதிரி புக்குங்களையும் அதே மாதிரி படிச்சோம்னாக்கா நல்லது. தியானத்தில் அல்லது கனவுகளில் தேனீக்கள், இந்த தேனீக்கள் காண நேர்ந்தால் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக சாஸ்திர வித்தகர்களின் புத்தகங்களை மாற்றி மாற்றி படிப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தேனி பல்வேறு மலர்களை நாடி தேனை சேகரிப்பதைப் போல நாமும் ஞானத்தை சேகரிக்க வேண்டும். நம்ம கனவுல இந்த தேனீக்கள்லாம் வந்துச்சுன்னா அது எதுக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி பல மலர்கள், ஒவ்வொரு மலருக்கும்
வேப்ப மரத்துலயும் இருக்கும், ரோஜா பூலயும் இருக்கும், எல்லா பூவுலயும் விதவிதமா கசப்பு தோற்பு எல்லாத்துலயும் எடுக்கிற அந்த ஒரு ஒரு சொட்டு அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ அந்த இதெல்லாம் எடுத்து சேகரித்து அந்த ஒரு தேன் கூட கட்டுது. ஒரு மாசமா கட்டுது. நம்ம ஒரே நல்ல ஒரே ஒரு ஒரு 10 நிமிஷத்துல அந்த கூட்டை கழிச்சு தேவையான தேனை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அது கட்டினது ஒரு மாசமா, இந்த பௌர்ணமி கட்ட அடுத்த பௌர்ணமி நாமாசை சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதை கட்டுது. அந்த மாதிரி நம்ம எல்லா புக்குங்களும் நம்ம விதவிதமான ஆசான்களுடைய புக்குங்களாம் நம்ம படிக்கணும். அதனுடைய கருத்துக்களை நம்ம ஞானத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஞானத்தை சேகரிக்க வேண்டும். கிருமிகள், சின்னஞ்சிறு பூச்சிகள் அனுபவங்களில் காண நேர்ந்தால் சுவாத்தியாயம் டேப்லெட்டாக உணர வேண்டும். சின்னஞ்சிறு பூச்சிக இதெல்லாம் வந்து அந்த அனுபவத்துல வந்தாக்கா, கனவுல வந்தாக்கா சுவாத்தியாயம் அது டேப்லெட்டா உணரும். அதே போல எழுத படிக்க தெரியாதவர்கள், படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வெளியிடப்பட்ட குறும்படம் மூலம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்குல சிடி, டிவிடி இது மாதிரி உபகரணங்களை கொண்டு உண்டு. அதை சில சந்தர்ப்பங்களில் சில வேற்று மொழிகளையும் தேடி கண்டுபிடிச்சி அதை கேட்கணும். நம்ம வேற்று மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஒரு தமிழ் தான் நம்மளுக்கு வாழ்க்கை இதுதான் அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த தெலுங்குல எவ்வளவோ சமாச்சாரம், தெலுங்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹிந்தி, அது ஹிந்தி தெரிஞ்சா நம்ம இந்தியா ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். இங்கிலீஷ்னாக்கா வேர்ல்டு லெவல்ல நம்ம அந்த இதுல எல்லாம் அனுபவப்படணும். ஒவ்வொரு மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பா தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சில வேற்று மொழிகளை கற்க வேண்டி வரும். அதே மாதிரி நமக்கு அவசியமான ஆன்மீக புத்தகங்கள் சரியான சமயங்களில் சரியான குருவின் மூலம் நம்மிடம் வந்து சேரும். நம்ம நினைப்பு தான், நம்ம நினைவு வந்து நல்ல நினைவா இருந்தாக்கா எல்லாம் நம்ம தேடி வரும். நம்ம தேடின்னு இருக்கிறோம் ஒண்ணு, ஆனா அது நம்மளை தேடிட்டு இருக்குது. அது நம்மளை தேடி நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு ஆன்மீக புத்தகங்கள் சரியான சமயத்துல சரியான குருவின் மூலம் நம்மிடம் வந்து சேருது. அப்போதைக்கு அதுவே நமது குரு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை படித்தலும் அனுசரித்தலுமே தான். கண்ணு தவிர மற்ற காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுவாத்தியாயம் முக்கியம் பங்கு வகிக்கிறது. ரொம்ப அருமையான அந்த வாய்ப்பு கொடுத்து இந்த டேப்லெட்ஸ் இது வந்து இந்த புத்தகம் வாசித்தல் பற்றி எனக்கு இந்த புக்கில் படித்ததை நான் இதில் உங்களுக்கு இந்த தகவல் சொன்னேன். கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.